வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சுபயோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலம் ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே 2026 வருஷத்தோட 8வது மாதமான ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் 2026 மாதத்தில் நவகிரகங்களோட நகர்வுகள் மூலமாக நம்மளோட மேஷராசி அன்பர்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, குறிப்பாக நீங்கள் எந்தெந்த தொழில் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்தெந்த துறைகளில் உங்களுக்கு புகழும் பாராட்டும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்க போகுது, உங்களோட பண வரவு எப்படி இருக்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தோட நிலைமை என்ன, குடும்பத்தில் அமைதி நிலவுமா, ஆரோக்கியம் எப்படி இருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல தகவல் வருமா, காதலர்களோட நிலை என்ன, மாணவர்கள் எப்படி படிக்கணும், அப்புறம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை சமாளிக்கிறதுக்கான எளிய ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன, இப்படி ரொம்பவே எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு முழுசாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆசைப்பட்றேன். இப்போ நான் சொல்ல போகிற பலன்கள் எல்லாமே மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான ராசி பலன் தான். அதாவது பொதுவான கிரக நிலைகளை வச்சு கணிக்கப்பட்டது. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த நேரம், உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற லக்னம், இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து இந்த பலன்கள் சில மாற்றங்களை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் ஒரு வழிகாட்டுதலாக மட்டும், அதாவது ஒரு அலர்ட் மெசேஜை மட்டும் இதை எடுத்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை திட்டமிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தோட ஒட்டுமொத்த நிலைமை என்னன்னு பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரே வரியில் சொல்லணும்னா முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் போடுற உழைப்புக்கு ஏற்ற பலன் மெல்ல மெல்ல உங்களோட கைக்கு கிடைக்க தொடங்குற ஒரு சூப்பரான மாதமாக இது அமைய போகுது. கடந்த சில மாதங்களாக உங்கள் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, நாம் எடுக்கிற முடிவு சரியாக வருமா வராதா அப்படின்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தோட தொடக்கத்துல இருந்தே அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் பனி போல மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள், பாதியிலே நின்று போன சில முக்கியமான காரியங்கள் எல்லாமே இப்போ மறுபடியும் வேகம் எடுக்க தொடங்கும். ஆனால் நண்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கொடுக்கப்படுற ஒரு மிக முக்கியமான அட்வைஸ் என்ன தெரியுமா? அவசர முடிவுகளை கண்மூடித்தனமாக எடுக்காதீங்க. பொதுவாகவே மேஷராசிக்காரங்கனாலே வேகம்தான். எதையும் டக்குன்னு செய்யணும், உடனே ரிசல்ட் பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களோட அந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சி விவேகத்தோடவும் பொறுமையோடவும் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட டபுள் மடங்கு லாபமும் நன்மையும் உங்களை தேடி வரும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் காலை வச்சிடாதீங்க. அடுத்ததாக தொழில் மற்றும் வேலை அமைப்பு. வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் புதுசாக சில பொறுப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ப்ராஜெக்ட் லீடராக போடுவாங்க, சில பேருக்கு கூடுதல் வேலை சுமை வரலாம். முதல்ல பார்க்கும்போது என்னடா இது, நமக்கு ஏன் இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் மனசை தளர விடாதீங்க. ஏன்னா இந்த சவாலான வேலை தான் உங்களோட ஆஃபீஸில் உங்களுடைய திறமையை, உங்களுடைய கெப்பாசிட்டியை மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டுறதுக்கான ஒரு தகுந்த வாய்ப்பாக அமைய போகுது. இது சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கை. உங்கள் ஆஃபீஸில் மேலதிகாரிகள், அதாவது உங்களோட பாஸ் கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு கோபம் வர மாதிரி அவங்க ஏதாவது பேசினா கூட உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. கோபத்தில் நாம் விடுற ஒரு சின்ன வார்த்தை கூட ஆஃபீஸில் தேவையில்லாத ஈகோ ப்ராப்ளத்தை உருவாக்கி உங்களோட பேருக்கு கலங்கத்தை ஏற்படுத்திடலாம். அதே மாதிரி இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் வேறு வேலைக்கு மாற போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிடாதீங்க. புது வேலைக்கான ஆஃபர் லெட்டர் உங்கள் கைக்கு அதிகாரப்பூர்வமாக சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த இருக்கிற வேலையை விடுறதுக்கு பற்றி யோசிங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. அடுத்ததாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம்னு சொல்லலாம். உங்களுடைய பிஸ்னஸில் புதுசாக கஸ்டமர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. குறிப்பாக உங்களை விட்டுட்டு போன பழைய கஸ்டமர்கள், ஏதோ ஒரு காரணத்தால் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணாமல் இருந்தவங்க எல்லாமே இப்போது அவங்களாவே தேடி உங்ககிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்க. பிஸ்னஸில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஒரு பிஸ்னஸ் டீலாக இருந்தாலும் சரி, பண பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, அவன் என் ஃப்ரெண்டு, இவன் எனக்கு தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக பேசி எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பின்னாடி வர பார்ட்னர்ஷிப் சண்டைகளை தவிர்க்கிறதுக்கு உதவும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க உங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லாவற்றையும் ஓப்பனாக பேசுங்க. பணவரவு பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் பணவரவுக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காதுங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கைக்கு சேரும். ஆனால் அதே சமயம் செலவுகளும் நானும் வரேன் அப்படின்னு கூடவே போட்டி போட்டுக்கிட்டு நிற்கும்.
குறிப்பாக வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது, இல்லாட்டி திடீர்னு வர மருத்துவ செலவுகள், அப்புறம் குழந்தைகளோட ஸ்கூல் இல்லாட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டுறது செலவுகள் அப்படின்னு லிஸ்ட்டு கொஞ்சம் நீளமாக போகும். அதனால் இந்த மாதம் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை முதல்லையே சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ண பழகுங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள், இந்த ஷாப்பிங் பண்ணுறது, ஆன்லைனில் தேவையில்லாமல் பொருட்கள் ஆர்டர் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா மாத கடைசியில் கையை கடிக்காமல் நிம்மதியாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும். உங்களோட சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ இல்லாட்டி குடும்பத்துக்குள்ளேயோ நீண்ட நாட்களாக பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பார்க்காம இருந்தவங்க இப்போ அந்த பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட சமாதானமாகி பேச ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் வர்றது சகஜம்தான். ஆனால் அதை இந்த மாதம் பெருசு பண்ணாமல் விட்டுடுங்க. பார்ட்னர் ஏதாவது கோபமாக பேசினா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிடுங்க. விட்டு கொடுத்து போகிறவங்க கெட்டு போகிறதில்ல. ஸோ அப்படின்ற பழமொழிக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குறிப்பாக பெற்றோர்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்னதாக உடம்புல முடியலைன்னா கூட அலட்சியமாக இருக்காமல் உடனே டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறது நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு மன தைரியத்தை அதிகரிக்கவும் வர தடைகளை உடைக்கிறதுக்கும் நம்மளோட ஆன்மீக மரபில் சில எளிய வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுறது. வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இது உங்கள் மனசில் இருக்கிற பயத்தை போக்கி நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். சூரிய நமஸ்காரம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் கேட்கலாம், இல்லாட்டி படிக்கலாம். ஓம் ஹ்ராம் க்ரீம் ஹ்ரௌம் சஹ சூர்யாய நமக அப்படின்ற சூரிய மந்திரத்தை காலையில் 11 முறை ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களோட மனசுக்கு தெளிவையும் உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியையும் கொடுக்கும். திருமணமான மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதியான சூழல் நிலவும். கடந்த காலங்களில் இருந்த கணவன் மனைவி சண்டைகள் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு குறையும். இருந்தாலும் சனிக்கிழமை இல்லாட்டி புதன்கிழமைகளில் சின்ன சின்ன வாதங்கள் வரலாம். அப்படி வரும்போது தயவு செஞ்சு பழைய கதைகளை, அதாவது அன்னைக்கு நீ அப்படி பண்ணுன, உங்கள் வீட்டில் இப்படி பேசினாங்க அப்படின்னு பழைய விஷயங்களை தோண்டி எடுக்காதீங்க. அது எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆக்கிடும். உங்களோட லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயத்தில் அட்வைஸ் பண்ணினாலோ இல்லாட்டி ஒரு ஐடியா கொடுத்தாலோ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் அவங்க சொல்கிறதுலையும் என்ன நியாயம் இருக்குன்னு யோசித்து அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. இது உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னும் அதிகமாக்கும். இந்த மாதத்தில் குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கோ இல்லாட்டி ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். அது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன், அதாவது ரெஃப்ரெஷிங் கொடுக்கும். அடுத்ததாக இன்னும் கல்யாணம் ஆகாமல் நல்ல வரனுக்காக காத்துட்ருக்கிற மேஷராசி இளைஞர்களுக்கு இந்த மாதம் சில பாசிட்டிவான செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக தட்டிக்கிட்டே போன வரன் பேச்சுவார்த்தைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரலாம். பெண் பார்க்குறது இல்லாட்டி மாப்பிள்ளை பார்க்குற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் வரன் அமைதியே அப்படின்னு அவசரப்பட்டு உடனே ஓகே சொல்லிடாதீங்க. ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்தை பற்றியும் தீர விசாரித்து பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறம் இறுதி முடிவு எடுங்க. காதலர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? காதலில் இருக்கவங்க இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் சந்தேகம். உங்கள் பார்ட்னர் மேலே தேவையில்லாத சந்தேகப்படுறது, அவங்க யாரோட பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ரொம்ப டாமினேட் பண்ணுறதை தவிர்த்துடுங்க. உறவுக்குள்ளே நம்பிக்கை எல்லாமே இருக்கணும். ஸோ ஒருத்தர் நம்பி ஓப்பனாக பேசினாலே காதலில் இருக்கிற விரிசல்கள் சரியாயிடும். சில பேருக்கு உங்களோட காதலை பற்றி உங்களோட வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்குறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலையும் இந்த மாத கடைசியில் உருவாகலாம். அதனால் கோபப்பட்டு உங்களோட காதலை கெடுத்துக்காதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஆபத்தோ பெரிய நோய்களோ வராது. உடம்பு நல்லா தான் இருக்கும். ஆனால் வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமின்மை, உடல் சோர்வு இல்லாட்டி அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடாம வேலையே கதின்னு கிடந்தீங்கன்னா அல்சர், இது மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் எவ்வளோ வேலை இருந்தாலும் டைமுக்கு சாப்பிட்றது மட்டும் விட்டுறாதீங்க. உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்க நிறைய தண்ணீர் குடிங்க. காலையிலேயே இல்லாட்டி சாயங்காலமோ ஒரு 30 நிமிஷம் நார்மலாக வாக்கிங் போங்க, இல்லாட்டி சின்னதாக ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க. அது உங்களோட உடம்பையும் மனசையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கும். அடுத்ததாக நம்ம வீட்டு செல்ல குழந்தைகள், மாணவர்கள், இந்த மாதம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறதுன்னு டைம் வேஸ்ட் ஆகலாம். அதனால சோஷியல் மீடியா பக்கமெல்லாம் போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துனீங்கன்னா எக்ஸாமில் நல்ல மார்க்கை எடுக்கலாம். குறிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம், அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க ஒரு டைம் டேபிள் போட்டு பிளான் பண்ணி படிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் புரியலைன்னா உங்களோட டீச்சர்ஸ் இல்லாட்டி ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிற கைடன்ஸை மதித்து நடந்தீங்கன்னா உங்களோட வெற்றிக்கான வாய்ப்பு 100% உறுதி.
அடுத்ததான் வியாபாரிகள், கடை வச்சுருக்கவங்க, சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் கஸ்டமர்கள் வரது நல்லாவே இருக்கும். இந்த டிஜிட்டல் காலத்தில் உங்களோட வியாபாரத்தை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக்க நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஏத்தமான மாதமாக இருக்கும். முக்கியமான விஷயம், யாருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டு கடன் கொடுக்காதீங்க. இந்த மாதம் கொடுக்குற கடன் அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வராது. அதே மாதிரி பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா யோசித்து அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்யுங்க. மேஷராசிக்கான இந்த மாதத்துக்கான ஒரு முக்கியமான கோட் என்னன்னா, உங்களுடைய கடமையை, உழைப்பை ஒருபோதும் நிறுத்தாதீங்க. பலன் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான நேரத்தில் உங்களை விட சிறப்பான முறையில் வந்து சேரும். அடுத்ததான் வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கவங்களுக்கு, உங்களில் நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும், இல்லைனா அங்கே போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் கனவு இருக்கும். அப்படி வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சில பாசிட்டிவான நல்ல தகவல்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய விசா அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லாட்டி இன்டர்வியூ தள்ளி போய்கிட்டே இருந்தாலோ அந்த தடைகள் எல்லாம் இந்த மாதம் விலகி காரியங்கள் சுமூகமாக முடியும். ஆனால் நீங்கள் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவசரத்தில் எந்த ஒரு பேப்பரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே சமயம் பண யோகம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக யாருக்காவது கடன் கொடுத்து இல்லாட்டி வராமல் இழுப்பறியாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த பணம் இந்த மாதம் எதிர்பாராத விதமாக உங்களோட கைக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுடைய பழைய கடன்களை ஓரளவுக்கு அடித்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆனால் புதுசாக ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லாட்டி ரியல் எஸ்டேட்லேயோ பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா ஷார்ட் டேர்ம் லாபத்தை எதிர்பார்க்காம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். யாருடைய பேச்சை கேட்டுமே இல்லாட்டி யூடியூப்பில் எதையோ பார்த்துட்டோ உடனே பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. குடும்பத்தோட எதிர்கால சேமிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும். நீங்கள் ஸ்கூலு, காலேஜில் ஒன்றா படித்து அப்புறம் டச்சே இல்லாமல் போன உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டி ரொம்ப தூரத்து சொந்தக்காரங்கள் தற்செயலாக ஏதாவது ஒரு விஷயத்துலையோ இல்லாட்டி சோஷியல் மீடியா மூலமோ சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அவங்கக்கிட்ட பேசும்போது பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பற்றியோ இல்லாட்டி மற்றவங்களோட தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை பற்றியோ பேசி தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. வேத ஜோதிட மரபுப்படி மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளையும் கண் திருஷ்டிகளையும் நீக்கி மன அமைதியை தர்றதுக்கான சில எளிய ஆன்மீக பரிகாரங்கள் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் சாயங்காலம் வீட்டுக்கு அருகில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு டைம் போனாலும் சரிதான். தினமும் காலையில் குளிச்சு முடிச்சதும் பூஜை அறையில் உட்காந்து ஓம் சரவணபவ அப்படின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை மனமுருகி ஜபியுங்க. இது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். திங்கட்கிழமை இல்லாட்டி பிரதோஷ நாட்களில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபடுறது ரொம்பவே விசேஷம். உங்களால் முடிஞ்சப்போ ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் பசியோடு இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம், அதாவது உணவு உதவியை செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்குற இந்த உதவி உங்களுக்கு பெரிய புண்ணியத்தையும் மன நிறைவையும் தரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு இல்லாட்டி நல்ல அடர் நிறத்து ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 9. சுபமான நாட்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. சுபமான திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை உங்களுக்கு நன்மைகளை தரும். மாதத்தோட முக்கியமான அறிவுரை, உங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்புங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. அன்பான மேஷராசி நண்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சில சவால்களையும் அதே சமயம் நிறைய புதிய வாய்ப்புகளையும் ஒன்றா கூட்டிகிட்டு வர ஒரு மாதமாக இருக்க போகுது. எதை கண்டுமே பயப்படாமல் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் இறை நம்பிக்கையோடும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமான திசையில் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் மேஷ ராசியில் பிறந்த உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் நீடித்த ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கணக்கற்ற செல்வமும் கிடைக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.